ஆரோன் கை அற்புதம் செய்ய வேண்டிய கை, ஆனால் இப்போ கண்ணுக்குட்டி செய்யுது. என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. His hands forget to do what should do. அவன் 80 நீ 82 உனக்குள்ள வச்சுட்டு போறேன்னு சொன்னாரா? இல்ல, நீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருந்துட்டு போ, எனக்கு இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை வைக்கக்கூடிய இடம் ஸ்பிரிட் தான். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய தரிசனங்களை என்னை நம்பி ஏன் தரலன்னு நீங்க கேட்பீங்கன்னா, அப்போ இந்த சரீரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எங்க வரணும்? ஆவியில வரணும். ஆவி ஆத்துமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆத்துமா தான். அப்போ ஒரு சரீர பிரகாரமா ஒரு அவுட்கம் பார்க்கணும்னா அது முதல்ல எங்க தொடங்கணும்? ஆவியில தொடங்கணுமே. ஆரோனுடைய சிரசுல ஊத்துனாதான் அது தாடி அங்கேயும் ஓரம். ஆரோனுடைய ஹெட் யார் தெரியுமா? மோசே. மோசஸ் இஸ் த மவுத் ஆஃப் ஆரோன் பைபிள் சொல்லுது. நான் உன்னை ஆரோனுக்கு தேவனாக்கினேன்னு சொல்றேன், நீ அவனுக்கு கடவுளா இருப்பேன்னு சொல்றார். நீ அவனுக்கு கடவுள் அப்படின்னா என்ன? யூ ஆர் த லீடர். நான் எப்போ தப்பு பண்ணேன், நான் எப்போ என் வாழ்க்கையில தோற்று போனேன், எப்போ நான் 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சேன் அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா அது என் மோசே என் கூட இல்லாத நேரமாக தான் இருக்கும். எப்போ நான் ராங் டிசிஷன் எடுத்தேன், எப்போ நான் தேவையில்லாத கமிட்மெண்ட்டுக்குள்ள மாட்டிக்கொண்டேன், என் மோசே என் கூட இல்லாத நேரம். கவனிங்க ஐயா, கொஞ்சம் கவனிங்க. என் மோசே என் கூட இருந்தா நான் சரியான டிசிஷன் எடுப்பேன். என் மோசே என் கூட இருந்தா என் மாம்சம் எனக்கு கீழ்ப்படியும், என் ஆத்துமா நான் சொல்றதை செய்ய. இப்போ கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. மோசே இல்லாததுனால ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணது என்ன தெரியுமா? நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், உன் வாயோட நான் இருப்பேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க வேண்டாம். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நான் உன் வாயில என் வார்த்தையை போடுறேன், நீ ஆரோன் வாயில போடு, அவன் ஜனங்களுக்கு போடுவான். இதை நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் என் வார்த்தைகளை போடக்கூடிய இடம் ஸ்பிரிட் மேன். ஸ்பிரிட் தான் ஆத்மாவுக்கு கொடுக்கணும், ஆத்மா தான் மாம்சத்துக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஆர்டர் தப்பி போச்சு. இப்போ இந்த ஆர்டர் இல்லை. எனக்கு விஷன்ஸை வைக்கிறதுக்கு, எனக்கு வார்த்தைகளை வைக்கிறதுக்கு எனக்கு யார் இல்லை? ஸ்பிரிட் மேன் இல்லை. உன்னை விட ஆரோன் நல்லா பேசுறவன் எனக்கு தெரியும். உன்னை விட ஆரோன் 2 வயசு மூத்தவன் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஆவிதான் தேவை. ஆவியில தான் வார்த்தைகளை போட முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை, சில தரிசனங்களை எனக்கு தரலன்னு புலம்புறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ டோன்ட் ஹாவ் a place to insert. இப்ப இருக்கிற கார்ல சிடி டிரைவ் இல்லை, ஃபுல்லா யூஎஸ்பி தான், ப்ளூடூத் தான். அப்ப அங்க போயிட்டு சிடி போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்ப இந்த வார்த்தைகளை வைப்பதற்கு எனக்கு உங்ககிட்ட அந்த டிரைவ் இல்லைன்னு சொல்றார். இதுக்கு மேல எப்படிங்க புரிய வைக்கிறது? என்கிட்ட இருக்கு, ஐ எம் ஹேவிங் ஸ்டஃப், நான் எங்க இன்செர்ட் பண்றது? ஸ்பிரிட் பீயிங்ல தான் அதை வைக்க முடியும். சரி, மோசே இல்ல, சரி ஆரோன் நீ நல்லா பேசுறவன் தானப்பா, அவனை விட 2 வயசு மூத்தவன் தானே, உனக்குள்ள வச்சுட்டு போறேன். அவன் 80 நீ 82 உனக்குள்ள வச்சுட்டு போறேன்னு சொன்னாரா? இல்ல, நீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போ, நீ எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருந்துட்டு போ, எனக்கு இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை வைக்கக்கூடிய இடம் ஸ்பிரிட் தான். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய தரிசனங்களை என்னை நம்பி ஏன் தரலன்னு நீங்க கேட்பீங்கன்னா, அப்போ இந்த சரீரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எங்க வரணும்? ஆவியில வரணும். ஆவி ஆத்துமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆத்துமா தான். அப்போ ஒரு சரீர பிரகாரமா ஒரு
அவுட்கம்மை பார்க்கணும்னா அது முதல்ல எங்க தொடங்கணும்? ஆவியில தொடங்கணுமே. ஆரோனுடைய சிரசுல ஊத்துனாதான் அது தாடி அங்கேயும் ஓரம். ஆரோனுடைய ஹெட் யார் தெரியுமா? மோசே. மோசஸ் இஸ் த மவுத் ஆஃப் ஆரோன் பைபிள் சொல்லுது. நான் உன்னை ஆரோனுக்கு தேவனாக்கினேன்னு சொல்றேன், நீ அவனுக்கு கடவுளா இருப்பன்னு சொல்றார். நீ அவனுக்கு கடவுள் அப்படின்னா என்ன? யூ ஆர் த லீடர் ஆஃப் ஆரோன். இப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒன்று, ஆண்டவருக்கு வைக்கிறதுக்கு இடம் கிரியேட் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வாக்குத்தத்தங்களை தரிசனங்களை வைக்கிறதுக்கு கிரியேட் அ ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் தான் ஸ்பிரிட் பீயிங். அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், நீங்க என்ன காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள எதையும் வைக்க மாட்டார். ரெண்டாவது, மோசே இல்லாததுனால ஆரோன் என்ன செய்யணுமோ அதை செய்யல. அவனுடைய செயல்பாடுகள் மாறிட்டு. சீக்கிரம் சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்களேன். உங்களை விட எனக்கு டயர்டுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே குளிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு 5 மணி நேரமா தூங்கியிருப்பீங்கல்ல. கொஞ்சம் கவனிங்களேன். சாதிக்கவே இல்லை. நம்ம இனிதான் ஏதாவது சாதிக்கணும் ஆண்டவருக்காக. ஆவிக்குரிய மனுஷன் மோசே இல்லாததுனால முதல்ல தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வைக்கிறதுக்கு முதல்ல என்ன இல்லை? இடம் இல்லை. ரெண்டாவது, கை செய்ய வேண்டியதை கை செய்ய மறந்துச்சு. ஆரோன் கை அற்புதம் செய்ய வேண்டிய கை, ஆனால் இப்போ கண்ணுக்குட்டி செய்யுது. என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. His hands forget to do what should do. என்ன செய்யணும்னு தெரியல. மோசே இல்லாததுனால டைரக்ஷன் இல்லாம போயிட்டு. 3, மோசே இல்லாததுனால ஆரோனால வைராக்கியமா பேச முடியல. மோசே இருந்த வரைக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? ஆரோன், மேலே வானத்திலே ஆகிலும் கீழே பூமியிலேயும் யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டான்னு தைரியமா மோசே கூட இருக்கும்போது சொன்ன ஆரோன், இப்போ மோசே இல்லாத போது ஜனங்கள் அதே கண்ணுக்குட்டியை செய்து கேட்குறாங்க, சொல்ல முடியல. He lost his seal. தன் வைராக்கியத்தை இழந்து போயிட்டான். 4, ஆரோன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிற்ப கருவியினால, வாசிக்க வேண்டாம், சிற்ப கருவியினால கருப்பிடித்து டூல்ஸ் எல்லாம் வச்சு கண்ணுக்குட்டி செய்திருக்கிறாருங்க. ஆனால் மோசே வந்து கேட்கும்போது யாத்திராகமம் 32:24 ஆரோன் சொல்றாரு, ஜனங்கள் தந்தாங்க, நான் போட்டேன், அது அப்படி கண்ணுக்குட்டியா மாறிட்டுன்னு பொய் சொல்றார். ஃபெய்த்ஃபுல்னஸ் போயிட்டு. 5, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46வது வசனம். நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, மோசே ஆரோனை நோக்கி. மோசே இருந்தாதான் ஆரோனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சபை நடுவிலிருந்து வாதை புறப்பட்டிருக்கிறது. நீ உடனே தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு மரித்தவர்களுக்கும் உயிரோர்களுக்கும் நடுவில் போய் நில்லுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த 5 காரியத்தையும் ஆரோன் இழந்து போனதுக்கு காரணம் மோசே இல்லை. இந்த மோசே திரும்பி வந்தா இந்த 5 காரியமும் திரும்ப வரும். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஜெனரேட். கரங்களை உயர்த்துங்க. இந்த காலையில் ஒரு சில நிமிஷங்கள் நம்ம ஜெபித்து இந்த செஷனை நாம் முடிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இம்பார்ட்டன்ட் தானா அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. கண்ணை மூடி நீங்கள் ஜெபிங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்லை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வாழ்கிற மாதிரியே வாழணும்னு நினச்சிங்கன்னா லைஃப்பில் ஒரு ப்ராக்ரஸை நம்ம பார்க்கவே முடியாது. ப்ளீஸ், சாரி டு சே திஸ், ஆனால் வாயத்திலிருந்து நீங்கள் ஜெபிங்க. தேவன் தந்த ஆவி தேவனுக்கிட்ட திரும்பணும். ஷிபாரா காத்தாலா பாசியாந்தானா. கொஞ்சம் பைபிளெல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு சில நிமிஷங்கள் நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். ஹோலி கோஸ்ட், நான் உங்களை
உணர்ச்சி வசப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நமக்கு முன்னாடி சத்தியம் தெளிவாக விவரித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. என் ஆவிதான் ரட்சிக்கப்படணும். என் மாம்சத்தினுடைய அழிவுக்காக, என் மாம்சம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் ஆவி ரட்சிக்கப்படணும்னு சொல்றாரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆவி. ஜெபம் பண்ணுங்க. ஹோராபா காயாலாபா சாந்தனா. இவ்வளவுதான் சத்தம் வருமா? என் ஆவி ரட்சிக்கப்படட்டும், என் ஆவி ஒப்புவிக்கப்படட்டும், என் ஆவி உயிரடையட்டும். நீங்க மொத்தத்தில் விழுந்துட்டோன்னு நினைக்காதீங்க. யுவர் ஸ்பிரிட் இஸ் வில்லிங், யுவர் ஸ்பிரிட் இஸ் வில்லிங். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவியில சமீபித்து வாங்க. கம் க்ளோஸ். ஆவியில சமீபித்து வாங்க. பைபிள் படிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது, சபைக்கு வரும்போது கம் க்ளோஸ் இன் தி ஸ்பிரிட். ஆவியில சமீபித்து வாங்க. கர்த்தர் இதுவரையிலும் இல்லாத பாரத்தை சிலருக்குள்ள வைத்து அனுப்ப விரும்புகிறார். இதுவரையிலும் இல்லாத உத்வேகத்தை கர்த்தர் சிலருக்குள்ள வைத்து அனுப்ப விரும்புகிறார். ஓ ராபா ஷகாதா ராபா லாபா. கெஞ்சுங்க, கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் மாம்சத்துல நாங்க சமீபத்து வந்தது போதும், ஆவியில சமீபித்து வருகிறோம். ஆவியில ஆரம்பம் பண்ணின நாங்க ஆவியில தொடரவும் வேண்டும். ஆண்டவரே, நாங்க கேட்ட சத்தம் நல்லது, ஆனா கேட்க போகிற சத்தம் அதை விட முக்கியம்னு சொல்லி வாயை திறந்து ஜெபிங்க. நாங்க கேட்க போகிற சத்தம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு சில விஷயத்துக்கு நாங்கள் மறிக்கலை, அன்றைக்கு சில விஷயங்களுக்கு நாங்கள் சாகலை, அன்றைக்கு சில விஷயங்களை நாங்கள் ரொம்ப நேசித்ததுனால அதை கொன்று போடுன்னு சொன்னீங்க. ஆனால் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம்ப்பா. இந்த 2023 நீங்கள் என்ன சொல்றீங்க? அதே விஷயத்தை உங்ககிட்ட மறுபடி கேட்குறோம். நீங்கள் கொல்லுங்கன்னு அன்னைக்கு சொன்ன விஷயத்தை மறுபடி கேட்குறோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னைக்கோ கேட்ட சத்தத்தை வச்சுட்டு இவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு முடிவெடுத்துட்டீங்களா? என்றைக்கோ பார்த்த சொப்பனத்தை வச்சுட்டு அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவோ யாத்திரை பண்ணியிருக்கிறீங்க. அதற்கிடையில எவ்வளவோ மனம் திரும்புதல் வந்திருக்கிறது. அதற்கிடையில எத்தனையோ காரியத்தை நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க. அதற்கிடையில எத்தனையோ காரியத்தை நீங்க சிலுவையில் அறைந்திருக்கிறீங்க. இப்போ கேளுங்க, ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அதே விஷயத்தை திரும்ப கேளுங்க. இப்ப என்ன சொல்லுகிறீர்னு கேளுங்க. அது என்ன விஷயம்? நிறைய பேர் தொடங்கினோம், ஆனா தொடரல. ஆவியில ஆரம்பம் பண்ணினா நாம ஆவியில தொடராம விட்டுட்டோம். அதனால அந்த அந்த நியூஸை உங்களால கேப்சர் பண்ண முடியல, அந்த மெசேஜை உங்களால கேப்சர் பண்ண முடியல. அது திரும்ப கேப்சர் ஆகட்டும். வாயை திறங்க பார்க்கலாம். ஓ ராபா சந்தலாபா. ஆனால் 2023 நீங்கள் கேட்க போகிற சத்தம் உங்களை பலனடைய செய்ய போகிறது. உங்களை வேதனைப்படுத்தின சத்தமாக அது இருக்க போகிறதில்லை. உங்களை சந்தோஷப்படுத்துகிற சத்தமாய், உங்களை களி கூற பண்ணுகிற சத்தமாய் அது மாறப்போகிறது. அதை விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். இப்போ ஓகே ஓகே, இந்த மாம்சம், இந்த ஆத்துமா சரியான காரியங்களை செய்யணும்னா என் மோசை என் கூட வந்து தான் ஆகணும். மறுபடி என் ஜெப மனுஷன் எனக்குள்ள திரும்பி வரட்டும்னு கையை உயர்த்தி கேளுங்க. எத்தனை பேருக்கு அது இல்லைங்கிற சென்ஸ் இருக்கும்? அத்தனை பேரும் கேளுங்க.